ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்தை குறித்து நாம் பல நாட்களாக கற்றுக்கொண்டிருந்தோம். அதன் பின்பு ரட்சிப்புங்கிற காரியத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். பேசிக்காக சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்பது பொதுவான நம்மளுடைய புரிதல். ஆனால் இந்த ரட்சிப்புங்கிற வார்த்தை வரும் பொழுது நம்ம ஏதோ ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர அதற்குள்ளாக எவ்வளவு காரியங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம தியானிக்கிறோம். ஏன் இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா அப்படிங்கிறதே பல பேருக்கு சந்தேகம். இன்னும் சில பேருக்கு ரட்சிக்கப்பட்ட பின்பும் அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை. ஏன்னா இந்த ரட்சிக்கப்படுதல் என்றால் என்ன, அது எவ்வளவு பெரிதான ரட்சிப்புங்கிறது அவங்களுக்கு புரியலை. அல்லது இன்னும் சில பேருக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, சில கிறிஸ்தவ வார்த்தைகள் நமக்கு புரியல. மனம் திரும்புதல் அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னா புரியல. அப்போ இந்த மாதிரி காரியங்கள் இதெல்லாம் வாட் டஸ் இட் மீன், நிச்சயமாக உறுதியாக இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துட்டு வரோம். நாம் கிருபையினாலே, விசுவாசத்தினாலே, இரத்தத்தினாலே, தேவனாலே நீதிமானாக்கப்பட்டோம் அப்படின்னு பார்த்தோம். அதன் பின்பு இந்த ரட்சிப்பினுடைய பல ப்ராசஸ். ப்ராசஸ் வந்து கன்வர்ஷன், அதாவது நாம் மாறுகிறது. எப்படி மாறுறோம்? நான் இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனாக இருந்த நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவனாக மாறிவிட்டேன். இந்த மாற்றத்துக்குள்ளே என்னென்ன நடந்திருக்குன்னா, ரெண்டு காரியம் நடந்திருக்குன்னு பார்த்தோம். ஒன்று, டேர்னிங் ஃப்ரம், எதிலிருந்து நான் மாறினேன், அது மனம் திரும்புதல். அடுத்து, எதை நோக்கி நான் மாறினேன், டேர்னிங் டு, அது விசுவாசம். மனம் திரும்புதல்னா என்ன, விசுவாசம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு அடுத்து சப்ஸ்டிடியூஷன், அதாவது எனக்கு பதிலாக ஒருத்தர் என்ன அனுபவித்தார் என்பதை புரிந்து கொண்டால் இந்த ரட்சிப்பு எனக்கு எப்படி கிடைக்கப்பெற்றது. ஆபிரகாமுடைய குமாரனாகி ஈசாக்கு சாவதற்கு பதிலாக ஒரு ஆடு செத்தது. அதுபோல அன்று மேய்ப்பர்களை காப்பாற்ற ஆடு பலியிடப்பட்டது, இன்று அது ஆடுகளை காப்பாற்ற மேய்ப்பன் கொலையுண்டார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை குறித்து பார்த்துட்டு வந்தோம். இதெல்லாம் எதுக்குன்னா, இந்த ரட்சிப்பு மேலே நமக்கு இன்னொரு பலத்த மரியாதையும் ஒரு கனமும் வேணும். எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை தேவன் செய்திருக்கிறார் என்பது எங்களை குறித்து ஒரு புரிதல் வேணும் அப்படிங்கிறதுக்கு தான். இதுக்கு அடுத்த பகுதி ரெக்கன்சிலியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒப்புரவாகுதல். கன்வர்ஷன், மாறுதல். ரெண்டாவது சப்ஸ்டிடியூஷன், பதிலாக. மூன்றாவது ரெக்கன்சிலியேஷன், ஒப்புரவாகுதல். இந்த ஒப்புரவாகுதல்லாம் என்ன? இப்போது சில கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுட்டுங்களேன், இப்போ மேபி இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா ஒரு பெருசாக ஒரு பரபரப்பு இருக்காது. ஆனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு ஒரு மேட்ச்னா பாருங்கள், எல்லாருமே என்ன இந்தியா பாகிஸ்தான் மேட்சா அப்படின்னு ஒரு வருதா. அப்போ ஏன் அப்படின்னா, இந்த ரெண்டு பார்ட்டியும் ரைவல், அதாவது ரைவல் ஃபார் ஈச் அதர், எதிரி. எப்போ? ஆரம்ப காலத்திலிருந்தே அப்படி பழகிடுச்சு. இது எல்லாத்தை விட இந்த உலகத்திலே மிகப்பெரிய ரெண்டு எதிரிகள் இருந்தாங்க. அவங்க காலங்காலமாக சண்டை போட்டே இருந்தாங்க, காலங்காலமாக செட்டே ஆகலை. அந்த ரெண்டு எதிரி யார் அப்படின்னா, ஒன்று கடவுள், இன்னொன்று மனிதன். தேவனுக்கு பரிசுத்தமாக இருக்கிறது மட்டும்தான் பிடிக்கும், நம்ம ஆளுக்கு பாவம் செய்கிறது மட்டும்தான் பிடிக்கும். அவரால் பாவத்தை சகிக்கவே முடியாது, நம்ம ஆளால் பரிசுத்தமாக வாழவே முடியாது. இந்த ரெண்டு பேருக்கும் ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலேருந்து பகை ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ கிட்டத்தட்ட 6000 வருஷ பகை. புரியுறக்கா சொல்கிறவங்களுக்கு? அப்போது இவ்வளோ பெரிய பகை. இந்த ரெண்டு பார்ட்டியும் எப்போ சேரும், எப்படி சேரும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எலெக்ஷனில் சில கூட்டணி பார்த்திங்கன்னா, இந்த கட்சி கூட்டணி வைக்காதுங்கிறத நம்ம கண்ணை மூடிட்டே சொல்லுவோம். அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய பொலிட்டீஷியன் அல்லது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. கண்ணை மூடிட்டு சொல்லுவோம், இவங்களும் அவங்களும் சேர மாட்டாங்க சார். ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு 50 வருஷமாக சேரலை, நான் இந்த கட்சியை பற்றி சொல்ல, நீங்கள் அப்படி யோசிக்காதீங்க. அப்படி பார்ட்டி சேரவே சேராது. அதே மாதிரி இந்த உலகத்திலே ரெண்டு பெரிய பார்ட்டி, ஒருத்தருக்கு ஒருத்தர் சேராத பார்ட்டி யாருன்னா, ஒரு பார்ட்டி தேவன், இன்னொரு பார்ட்டி மனிதன். இவங்க ரெண்டு எப்படி சேர்த்து வைக்கிறது? இதுக்கு பேர் தான் ஒப்புரவாகுதல். ஒரு வசனத்தை வாசிக்கிட்டுமா? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 18வது வசனம். அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, அவர்னா பிதா இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மைனா உங்களை என்னையும் நம்மை தம்மோடே அவரோடே ஒப்புரவாக்கி, அடுத்த வசனம் வருது, அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி. நிறைய சொல்ல வேண்டியிருக்கு, நேரம் பத்தாது. ஆனால் கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன், கவனிங்க. இந்த ஒப்புரவாகுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்துகிற வார்த்தை கஃபார் அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இந்த கஃபார் அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 83 டைம் இதில் வருது. அது எத்தனை முறை வருது அப்படிங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. ஆனால் இதில் பேசிக்காக 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒன்று என்னென்னா அட்டோன்மெண்ட், பாவ நிவர்த்தி.
இன்னொன்று ரெக்கன்சிலியேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த காரியம் ரெண்டு பழைய ஏற்பாட்டில் நீங்கள் லேவியராகமம் 6வது அதிகாரம் 30வது வசனம் பார்த்தீங்கன்னா பாவ நிவிர்த்தியின் பொருட்டு அப்படின்னு வருது. லேவியராகமம் 8:15 பார்த்தீங்கன்னா அங்கேயும் பாவ நிவிர்த்தின்னு வருது. இந்த பாவ நிவிர்த்திக்கும் ரெக்கன்சிலியேஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? அல்ல ரொம்ப சிம்பிள். பழைய ஏற்பாட்டில் பாவ நிவிர்த்தின்னு வச்சுடுங்க, புதிய ஏற்பாட்டில் ரெக்கன்சிலேஷன் வச்சுடுங்களேன். பழைய ஏற்பாட்டில் பாவ நிவிர்த்தினா என்ன அர்த்தம் அப்படின்னா அப்படியே மூடிக்கிறது, அதாவது இப்போதைக்கு ஆண்டது செய்யாத மாதிரி பாதுகாத்துக்கொள்கிறது. பாவ நிவிர்த்தினா எப்படின்னா, இப்போ அந்த 2 பேர் பேசாமல் இருந்தாங்கன்னா கல்யாண வீட்டுக்கு வருவாங்க, அவரும் வருவார் இவர் வருவார், வாங்க அவ்வளோதான். ரெண்டு பேர் பக்கத்தில் சேரில் உட்காந்துருப்பாங்க, ஒரே மேடையில் உட்காந்துருப்பாங்க, ஆனால் 2 பேரும் அடிச்சுக்கிறவங்க தான். ஆனால் இன்றைக்கி மேடையில் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்களே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவுங்கிறது இருக்கவே இருக்காது. ஆனால் அதுக்காக நீங்கள் ஒன்றா வந்தாங்கல்ல சார், ஒன்றா இருந்தாங்கல்ல சார், சரியாயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது சார். உள்ளுக்குள்ளே பகை இருக்குது, பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, அவ்வளோதான். அதே மாதிரி தான் பழைய ஏற்பாட்டில் தேவன் நம்மை தண்டிக்காத அளவுக்கு பாவ நிவர்த்தி தான் செய்ய முடிந்தது தவிர தேவனுக்கு நமக்கும் இருக்கிற உறவை சரி பண்ண முடியல. என்ன உறவு இருந்துச்சு? ரொம்ப சிம்பிள், நாம் அவருக்கு எதிரி, அவ்வளோதான். புரியுதா? நாம் சத்ருக்களாக இருந்தோம், மனதிலே தேவனுக்கு சத்ருக்களாக இருந்தோம். அப்போ நீங்களும் நானும் சத்ருவாக இருந்தோம். பழைய ஏற்பாடு வாஸ் கவரிங், நாட் ரெக்கன்சைலிங். அப்போ அது கவர் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் அதே இது புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை என்ன வார்த்தை பயன்படுத்துகிறாங்கன்னா அல்லாசோ அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா 2 பேரையும் உறவுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு, சமாதானமாக்கியாச்சு, 2 பேரையும் சமரசம் பண்ணியாச்சு. இந்த ஒப்புரவுங்கிறத எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, வேதத்தில் சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. மத்தேயு 5வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது 23-24 காணிக்கை போட வர சகோதரன் கூட பிரச்சனை இருக்குன்னா காணிக்கை முக்கியம் இல்லை, முதல்ல வச்சுட்டு போய் அவங்க கூட ஒப்புரவாயிட்டு இங்கே வா அப்படின்னு அர்த்தம். நான் அவனு பேசிக்க மாட்டோம், கடவுள்னு வரும்பொழுது நாங்கள் 2 இசைந்து இருக்கணும். உறவு, அவன் என் சகோதரன், கவனிச்சிங்கன்னா ஒரு உறவு இருக்குது, அவன் என் சகோதரன். இந்த சகோதரங்கிற உறவில் கொஞ்சம் கேப் விழுது. அப்போ இந்த சகோதரங்கிற உறவை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கர்த்தரை தேடு, கடவுளை தேடு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த உறவு. இதே ஒப்புரவுங்கிற வார்த்தை 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 11வது வசனம் வரும்பொழுது கணவன் மனைவியை பற்றி பேசுது. அப்போ கணவன் மனைவிங்கிறது ஒரு உறவு. இந்த உறவுக்குள்ளே ஒரு விரிசல் விழுந்துடக்கூடாது, அந்த உறவை சேர்க்கக்கூடிய காரியம்தான் ஒப்புரவாகுதல். அதே மாதிரி தான் தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு விட்டு போயிருந்துச்சு. அந்த விட்ட உறவை அல்லது விட்டு போயிருந்துன்னு சொல்கிறத விட பெரிய பகை இருந்துச்சு. அந்த பகையை ரிமூவ் பண்ணி 2 பேரையும் சரி பண்ணுறது தான் ஒப்புரவாகுதல்னு ஊழியம். இந்த ஒப்புரவாகுதலை குறித்து ரொம்ப அருமையான ஒரே வசனம், அதை மட்டும் நான் வாசித்து முடிக்கிறேன் பாருங்களேன். இந்த ஒப்புரவாகுதல் என்பது 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 18 வசனத்தில் நீ வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் 19, 20, 21 மட்டும் வாசிக்கிற மாதிரிலாம் 2 வகையான ஒப்புரவாகுதல், அதாவது 2 ஃபேஸ். என்ன அப்படின்னா, கடவுள் பார்க்குறாராமா இந்த புஷ்பராஜை விட்டுட்டு எப்படி நான் பிரிஞ்சிருக்கிறது. எனக்கு புஷ்பராஜை பிடிக்கும், உங்கள் பேரோட போட்டிருக்க தப்பு இல்லை. எனக்கு இந்த சகோதரனை பிடிக்கும், எனக்கு இந்த உங்கள் பேரை போட்டுட்டு அவனை பிடிக்கும், இல்லது உங்கள் சகோதரி உங்கள் பேரை போட்டுட்டு உங்களை பிடிக்கும், எனக்கு எப்படி அவனை சேர்றது அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தாராமா. டக்குன்னு கிறிஸ்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி டமால் அவங்க கூட சேர்ந்துட்டார். அதாவது என்ன சொல்லலாம், God has reconciled himself to the world through Christ. இந்த உலகத்தோடு தனக்கு இருக்கிற பகையை நீக்குவதற்கு வாய்ப்பை தேடிக்கிட்டே இருந்து இயேசுவை வச்சு உங்கள் கூட சேர்ந்துட்டார். இப்போ அதே இது கொஞ்சம் மாற்றி சொன்னோம் அப்படின்னா, நம்ம ஐயோ எப்படி ஆண்டவர்கிட்ட பேசுறது, எப்படியாவது ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம், என்ன பண்ணுறது, நான் போய் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி இயேசுவை பயன்படுத்தி நான் டமால்னு போய் காடு கூட சேர்ந்துக்கிட்டேன். அப்போ 2 வகையான ஒப்புரவாகுதல். ஒன்று, தேவன் கிறிஸ்துவின் மூலமாக உங்களோட ஒப்புரவாகி விட்டார், நீங்கள் கிறிஸ்துவின் மூலமாக தேவனோட ஒப்புரவாகி விட்டீர்கள். இதைத்தான் பவுல் எழுதுகிறார் 2 கொரிந்தியர் 5:19. அந்த வசனத்தை வாசித்து நான் முடிச்சிடறேன். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கிறிஸ்துவை பயன்படுத்தி உங்களோட சமாதானம் ஆகிட்டார். வாங்க நம்ம பண்ணுறோம், இனிமே அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை அடுத்து 20வது வசனம் பாருங்களேன். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவினித்த உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்படின்னா நீங்கள் அந்த கிறிஸ்துவை பயன்படுத்தி தேவனோட சேர்ந்துருங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப புரியுற மாதிரி சொல்கிற பாருங்களேன். இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க. பிரிஞ்சிருக்கும் பொழுது கணவன் மனைவியை சேரணுங்கிறதுக்காக ஒரு ஆளை கூட்டு வந்துட்டார். இப்போ மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா கணவனோட சேரணுங்கிறக்க ஒரு ஆளை கூட்டு வர்றது, 2 பக்கமும் சேர்ந்து. இப்போ காட் ரெடியாகி வந்துட்டார். நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா?
தேவன் கிறிஸ்து மூலமாக உங்களோட ஒப்புரவாக ஆசையாக இருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை கேட்டு நீங்களும் விசுவாசித்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து மூலமாக நீங்களும் தேவனோட ஒப்புரவாக இருங்கள். உங்களோட ரட்சிப்புலையும் என் ரட்சிப்புலையும் இந்த காரியம் நடந்திருக்கு. ஒருவேளை இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த ஒப்புரவாகுதல் இல்லை, தேவனுக்கும் எனக்கும் உறவு சரியாக இருக்கா, இன்றைக்கி தேவன் வந்தார்னா இல்லை இன்றைக்கி நான் மரிச்சேன்னா எனக்கும் தேவனுக்கு உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு சந்தேகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல செய்தி என்ன அப்படின்னா, தேவன் உங்களோட ஒப்புரவாகுவதற்கு கிறிஸ்துவின் மூலமாக ஒப்புரவாகுவதற்கு தயாராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ நீங்களும் அதே கிறிஸ்துவின் மூலமாக தேவனோடு ஒப்புரவாகுங்கள். வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை ஊழியர்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்ததுக்கு காரணமே நீர் கிறிஸ்துவின் மூலமாக உலகத்தோடு அல்லது ஜனங்களோடு ஒப்புரவாக ஆவலாக இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த ஜனங்களும் கிறிஸ்துவை பற்றி கொண்டு உம்மோடு ஒப்புரவாக வேண்டும் என்பதே உம்முடைய சித்தமாக இருக்கிறது. ஒருவனும் கெட்டுப்போவது உம்முடைய சித்தம் அல்ல ஆண்டவரே. அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஒருவேளை உம்மை அறியாதவர்களாக இருந்தால் இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரே திருவசனத்தை கொண்டு அவர்களை மறுபடியும் ஜனிப்பித்து தேவனோடு ஒப்புரவாக உதவி செய்யும். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நாங்கள் ஆண்டவரே இந்த எவ்வளோ பெரிய ஒப்புரவாகுதல் நடந்திருக்கு உணர்ந்தவர்களாக இதனால் கிடைக்கக்கூடிய பலன்களை, இந்த உறவை இன்னும் நாங்கள் வேல்யூ பண்ண, இன்னும் கனம் பண்ண, இன்னும் ஹானர் பண்ண, இந்த உறவை இன்னும் அதிகமாக நேசிக்க எங்களுக்கு உதவி செய்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.